ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் உண்மையான என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவள் இப்போ இந்த உலகத்தில் இல்லை ஆக்சுவலாக. அது மாதிரி யாரும் இந்த தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்ல வரேன். நம்மளுக்கு உலகத்திலே நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கிறது யாருன்னா நம்மளோட அப்பா அம்மா மட்டும்தான். மற்றபடி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஈவன் நம்ம கூட பிறந்தவங்க கூட நம்ம கூட இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது. ஆனால் நம்மளுக்கு ட்ரூவான லவ் எல்லாத்தையுமே கொடுக்குறது என்னென்னா நம்மளோட அப்பா அம்மா மட்டும்தான். சரிங்களா? அப்பா அம்மா மட்டும் பிலீவ் பண்ணுங்கள். 25 வருஷமாக நம்மளை பார்த்துக்கிற அப்பா அம்மாவுக்கு தெரியும் நம்மளோட லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸு இப்போ நம்ம நர்சிங் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். நம்ம பேஷண்ட்ஸை டேக் கேர் பண்ணுறோம். அப்போ டிப்ரெஷனில் இருக்கக்குள்ளே யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு லவ் சொல்கிறாங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதான் அது போக போக நம்மளுக்கு நம்ம மேலே அக்கறை காட்டுறாங்களே அப்படின்றது மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ஆனால் அதுவே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா சந்தேகமாக மாறி நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அதுவே இன்னும் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தன் சொல்கிறான், அவன் பிஃபோர் மேரேஜ்லேயே நம்மளை இப்படி சந்தேகப்படுறான் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லைஃபு கஷ்டமாக இருக்குன்னா விட்டுருங்க. அந்த லைஃப்பை தாண்டி நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அதை விட்டுட்டு சூசைடு தான் லைஃபு, சூசைடு தான் நம்மளுக்கு ஒரே சான்ஸு. இப்போ பாருங்கள், அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது வார்த்தையால் சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. நம்ம பிள்ளை எதனால் இறந்தாலே, இதனால தான் இறந்துட்டாளா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நான் பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே பசங்களை நான் எல்லாருமே தப்பாக சொல்ல வரல. ஆனால் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்லா டேக் கேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே ட்ரூவாக லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் பார்க்கலாம். ஆனால் நம்மளோட நர்சிங் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் வரும். நிறைய பேரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும், நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்கும். எல்லாத்தையுமே நம்மளை சந்தேகம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இந்த பொண்ணுங்க யாருமே இருக்கவே முடியாது. நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல வரல. எல்லா பசங்களையும் நல்ல பசங்க இருக்கீங்க, நான் இல்லைன்னா சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு சில பசங்க இப்படி மித்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தப்பாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி யாருமே தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜஸ்ட் ஒரு வார்த்தை, நீ யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவள் உயிரோடு இல்லை, அவள் இறந்துட்டா ஆக்சுவலாக. ரேபிட் பாய்ஸ்ன்னு சாப்பிட்டுட்டு இறந்துட்டா. பட் ஆனால் அவள் போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் யார் அழுகிறாங்க? ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலிஸ். அவன் பாட்டுக்கு அவன் வேறு பொண்ணை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருமே ட்ரூவாக இல்லை. ட்ரூ ரிலேஷன்ஷிப் யாருமே கிடையாது. ட்ரூவாக இருக்கலான்னு நினச்சாலுமே அந்த பசங்க பேசுகிறது, நீ யார்கிட்ட பேசின, எங்கே போன, நீ என்ன அவுட்டிங் சுற்றிட்டுருக்கியா அப்படின்லாம் சொல்லக்குள்ள என்னடா நம்மளுக்கு புரிஞ்சுக்கவங்களே நம்மளை அப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு நான் ஒன்றே சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லைஃபான ஒரு நல்ல பர்சனாக உங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக காமிச்சு பார்த்து கொடுப்பாங்க. உங்கள் லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியும். உங்களோட கோல் என்ன? படிச்சிட்டிங்களா, அப்ராடுக்கு வாங்க, சம்பாதிங்க, உங்களோட லைஃப்பை. இல்லை அப்ராட் வரலன்னா அங்கே நம்ம ஊர் சைடில் என்ன வேலை கிடைக்குதோ அது நல்லா பண்ணுங்கள். ஆனால் சாகிற வரைக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஈவன் நம்மளை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்களும் சரி, நம்ம கையில் ₹1 தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது பெண்ணாணிக்கும் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல வரல. அவங்க கையில் காசு இருக்கக்குள்ளே தான் அது ஐயோ நாம் சம்பாரித்த காசு நம்மளுக்கு செலவு பண்ண முடியும். எந்த பொண்ணு கிட்டலாம் ஹவுஸ் ஒய்ஃப்கிட்டலாம் கேட்டு பாருங்கள், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை என்னென்னா வீட்டில் எல்லா வேலையுமே செய்வாங்க, ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் அவங்க கிட்டேருந்து ₹1 கூட அவங்க கையில் இருக்காது. தயவு செஞ்சு கேர்ள்ஸால் எல்லா வேலையுமே முடியும். யாரையும் நம்பாதீங்க, எந்த பசங்களையும் பிலீவ் பண்ணாதீங்க. எல்லாருமே ஸ்டார்டிங் லவ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், பேசுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக கஷ்டமாயிடும். அதனால் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். நல்லபடியாக சம்பாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் கடவுள் கண்டிப்பாக அமுச்சுடுவாங்க. கடவுளுக்கு தெரியும் உங்களை படைச்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆணையும் படைச்சிருப்பார் இந்த உலகத்தில். அதே மாதிரி பசங்களுக்கும் நான் சொல்கிறேன், பசங்களுமே நிறைய பொண்ணுங்க இப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்ததுனால என்னால் ரொம்ப இதுவாகிட்டேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். தயவு செஞ்சு யாரும் தப்பான முடிவுகள் மட்டும் எடுக்காதீங்க. அப்பா அம்மாவை தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்பா அம்மாவை நினச்சிட்டு, அம்மா நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி என்ன பண்ணுறது எனக்கு தெரியலன்னு ஒரு வார்த்தை போய் சொல்லுங்கள். அவங்க என்ன 2 நாள் அடிக்குவாங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் தான் உலகம் அவங்களுக்கு. சரிங்களா? அதை மட்டும் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.